மும்பை இந்தியன்ஸ் தான் ஐபிஎல்ல ஏமாத்துற டீம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கள விட ஏமாத்தக்கூடிய ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேமிங் டீம்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ரசிக மனப்பான்மையோட பார்க்காம பொது அறிவோட பாருங்க. சிஎஸ்கே ஸ்கேம் பண்றவங்க அப்படின்னு சொல்றத விட சிஎஸ்கேவே ஸ்கேமிங்ல தான் பிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008 ஐபிஎல் அணிகளை ஒவ்வொரு அணியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. அப்போ ரூல் வச்சிருந்தாங்க என்னன்னா பிசிசிஐ சார்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் ஒரு ஐபிஎல் அணியை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரூலை வச்சிருந்தாங்க. ஆனா அப்ப அந்த ஐபிஎல் அணியை யார் வாங்கியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போதைய பிசிசிஐ பிரசிடென்டா இருந்த என் ஸ்ரீனிவாசன் தான் வாங்கியிருப்பாரு. ஸ்ரீனிவாசன் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியோட ஓனராகவும் இருந்தாரு. அதை வச்சு தான் சிஎஸ்கே டீமை வாங்கியிருப்பாரு. இது நான் சொல்லலங்க, 2014 காலகட்டத்தில் பெட்டிங் வழக்கு போயிட்டு இருந்துச்சுல, அந்த வழக்கப்போ கோர்ட்டே ஸ்ரீனிவாசனை பத்தி இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் பிசிசிஐ வைஸ் பிரசிடென்டா இருந்த ரவி சாவந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா 2008 ஸ்ரீனிவாசனுக்கு சிஎஸ்கேவை வித்ததா பிசிசிஐ பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இந்த தப்பை இவர் அப்ப மட்டும் பண்ணல, இவருக்கு எந்த அளவுக்கு திமிருன்னு பாருங்க. 2019 ஆண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனின் பிரசிடென்டா இவருடைய பொண்ணான ரூபா குருநாத்தை இவர் உட்கார வைக்கிறாரு. ஆனா அதே ரூபா குருநாத் தான் சிஎஸ்கே உடைய டைரக்டராகவும் இருக்காங்க. கிரிக்கெட் வாரியங்களை சார்ந்த எந்த ஒரு உறுப்பினருமே ஒரு ஐபிஎல் அணியை ஓன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூலுமே இருக்கு. அதனால 2 வருஷம் கழிச்சு 2021 இவங்க தானா ரிட்டையர்ட் ஆகி போனாங்க. இவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படல. இது ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டாலும் சிஎஸ்கே உண்மையிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸான டீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2009 ஐபிஎல் ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன்ல இங்கிலாந்தின் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் உள்ள வந்திருந்தாரு. ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் சிஎஸ்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவரை கடைசியாக தான் ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வந்திருந்தாரு. எல்லாருடைய பர்சும் காலியான பிறகுதான் ஆக்ஷனுக்குள்ளே அவர் வந்திருந்தாரு. அப்பவுமே சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையே ஃபிளின்டாஃப் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய போட்டியானது நிலவச்சு. அந்த நேரத்தில் லலித் மோடி கிட்ட சிஎஸ்கேக்கு ஃபிளின்டாஃப் வந்தே ஆகணும், ராஜஸ்தான் ராயல்ஸை பிட் பண்றதை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல லலித் மோடி போய் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் பிட் பண்றத தடுத்து நிறுத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே ஃபிளின்டாஃப் எடுத்திருப்பாங்க. ஆனா ஃபிளின்டாஃப்க்கு சிஎஸ்கேவை சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே 3 மேட்ச் மட்டும் ஆடிட்டு இன்ஜுரின்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஐபிஎலுக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்லை. இதுவும் நான் சொல்ல கிடையாது, அப்போதே ஐபிஎல் கமிஷனரா இருந்த லலித் மோடியே சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஸ்ரீனிவாசன் பிரஷர் போட்டாரு, ஆக்ஷன்ல இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தப்பா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு லலித் மோடியே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்போ நடந்தது, அதை இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரீசெண்டா 2025 ஐபிஎல் ஒன்று நடந்துச்சுல, அன்கேப்டு பிளேயர் ரூல்னு சொல்லிட்டு அந்த அன்கேப்டு பிளேயர் ரூலை முழுக்க தோனிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அன்கேப்டு பிளேயர் ரூல் படி இந்தியா டீமுக்காக இல்ல நேஷனல் டீமுக்காக விளையாடாத ஒருத்தர் தான் அன்கேப்டு பிளேயர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எப்படி மாத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் நேஷனல் டீமுக்கு விளையாடாத ஒருத்தரையுமே நம்ம அன்கேப்டு பிளேயர்னு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோனிக்காக அந்த ரூல் வச்சிருந்தாங்க. எல்லாருமே இது தோனிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, கிடையாது. இது இந்தியா சிமெண்ட்ஸ் என் ஸ்ரீனிவாசனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, சிஎஸ்கே சுத்தி நிறைய கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. நான் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் தான் குத்தம் சொல்றேன். அதாவது டெக்கன் சார்ஜர்ஸ் கிட்ட காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹைதராபாத்தை சன் டிவி கிட்ட வித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து டீமை புடுங்க வேண்டியதானே.